முதல் இரவு இல்ல, இதுதான் உனக்கு கடைசி இரவு. வா, I'm waiting for you. பாவி மகளே, உனக்கு முதலிரவா கேக்குது? சக்தி என் மகன் சரத்துக்கு கிடைச்ச வரம்டி. அவ கழுத்துல இருந்த தாலிய பறிச்சிட்டு வந்து என் மகன் கூட தாம்பத்தியம் நடத்த பாக்குறியா? அடுத்தவ புருஷனை அபகரிக்க நினைக்கிற உனக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க தாண்டி இந்த தூக்க மாத்திரை. தீபா அத்தை, சாமி கும்பிட்டுட்டியாமா? கும்பிட்டுட்டேன். வாமா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா? இந்த தீபா உங்க வம்சத்தை விருத்தி செய்யற மருமகளா தான் காலையில திரும்பி வருவேன். உன் ஆசைப்படி நடக்குமா? இந்த போமா, போ. வரேன் அத்தை. போயிட்டு வாமா. பாத்து போமா. சரிங்க அத்தை. உன் ஆசை இல்ல மண்ணு விழ. நீ அடி என் வம்சத்தை விருத்தி செய்ய போற? பால் குடிங்க. பக்கத்துல உட்காரு தீபா. ஏய், என்ன என்ன இதெல்லாம்? என்ன உட்கார். எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உட்காரு உட்கார் உட்கார். ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தானே துடியா துடிச்சிட்டு இருந்த, அப்புறம் எதுக்கு இவ்வளவு நர்வஸா இருக்க? என்ன பிரச்சனை? ஷரத், எனக்கு என்னமோ என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதும் ஒரு மனைவியா எனக்குள்ள வெக்கம் நடுக்கும். சரி சரி, புரியுது புரியுது. இந்த பாலை இல்ல ஷரத், அது வந்து இல்ல, இத புருஷன் தான் முதல்ல குடிக்கணும். சரத், பால்ல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து அனுப்புவேன், நீ குடிச்சிடாத. ஷரத், என்ன யோசிக்கிறீங்க? நீங்க குடிச்சிட்டு எனக்கு கொடுங்க. நீங்க குடிச்சு மிச்சம் வச்ச பாலை நான் குடிக்கிறேன். புருஷன் பொண்டாட்டி முதல்ல பாலை பகிர்ந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இனிமே எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறதுக்கான அடையாளம். ரொம்ப அழகா பேசுற தீபா. ஆக்சுவலா எனக்கு இந்த பால் அலர்ஜி, இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது ஒத்துக்காது. அப்படியா? பரவாயில்ல, எனக்காக கொஞ்சமா குடிச்சிட்டு கொடுங்க. அதுல அது குடிங்க ஷரத், குடிங்க, ஒன்னும் ஆகாது, கொஞ்சமா குடிங்க. ஆக்சுவலா ஓகே,
ஷரத் என்னாச்சு? சொன்னல எனக்கு ஒத்துக்காதுன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் ஐயோ, அப்ப வேண்டாம், அப்ப குடிக்கிறேன். வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, குடிச்சிட்டேன்னா இல்ல. அப்புறம் நமக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போய்டும்ன்ற பயம் வேற எனக்கு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் ஷரத், என்ன? இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல வேண்டாம். பரவாயில்ல, நான் குடிச்சிடுறேன். கொடுத்துருங்க. ஷரத் வேண்டாம் ஷரத். உங்களுக்கும் சேர்த்து நானே குடிச்சிடுறேன். நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் குடிச்சிடுறேன். So sweet of you. Thank you. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் குடி. போதும். இரு இரு இரு, அது கூட நீ சொன்னல எனக்கும் சேர்த்து நீ குடிச்சிருவேன்னா. என்ன எவ்வளவு ஸ்வீட் ஆஃப் யூ. ஓகே, இந்த குடி. இந்த கொஞ்சோண்டு குடிச்சிருந்தா. இவ்வளவா? இப்பதான் ஒரு கிளாஸ் குடிச்சேன். பரவாயில்ல, அப்பதானே எனர்ஜி வரும். குடி குடி. சரி, உங்களுக்காக குடிக்கிறேன். ஃபுல்லா குடிச்சிட்டேன். போதும். ஷரத், நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா நாம ஆரம்பிக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். ஷரத், தாலி கட்டேன்னு சொன்னதை எப்படி நம்புனியோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னு காலையில நான் சொல்றத நீ நம்பணும். இன்னில இருந்து நான் ஷரத்துக்கு பரிபூர்ணமா மனைவி ஆயிட்டேன். ஏய் 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 ரமணரே, ஹலோ. டேய்,
பூமிகா நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாடா. போலீஸ் எப்படியும் நம்மள அட்டாக் பண்ணிடும். இன்னும் 3 கிலோமீட்டர் தான்டா இருக்கு. ஸ்பீடா போனா தப்பிச்சிடலாம்டா. வேகமா வண்டி ஓட்ட சொல்லு. போ போ போ. போ சொல்றேன். டேய் நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்டா. சரி வாங்கண்ணே, நாங்க போயிட்டு இருக்கோம். பூமிகா தனி ஒருத்தியா இருந்துகிட்டு நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாடா. அவளை விடக்கூடாதுடா. அவளுக்கு போன தடவை ஆயுசு கெட்டிடா. அவ பொழைச்சுக்கிட்டா. டேய் நம்ம சென்னைக்கு போய் சேர்ந்த உடனே முத வேலையே அவளை காலி பண்றதுதான்டா. காலி பண்றதுதான். காலி பண்றோம். சரிண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் போனேன். போலாம் தம்பி, ஸ்பீடா போறேன். ஜெயக்குமார் அவனை பிடிங்க. ஓகே சார். ஒருத்தனையும் விடாதீங்க. சீக்கிரம் வா. ஜெயக்குமார் நீங்களும் போங்கம்மா. ஏய் ஓடாத, நில்லு, சுட்டுருவேன். ஏய் சொன்ன மாதிரியே போலீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கடா. போச்சுடா, எல்லாமே போச்சு. ஏய் ஓடாதீங்க. ஏய் சொல்ல கேளுங்க. ஐயோ என் தம்பிடா. ஐயோ ஏய் என்னடா. ஏய் ஏய் பிச்சு போயிடுங்கடா. ஏய் நில்லுங்கடா. டேய் போலீஸ் நம்ம ஆளுங்களை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வாடா. சரிண்ணே. ஏய் வாடா. ஏய் நில்றா, ஷூட் பண்ணிடுவேன். ஏய் 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 ஓடாதடா, நில்றா, ஷூட் பண்றோம்டா. சொன்னா கேளு. ஏய் ஏய் ஷூட் பண்ணிடுவேன். ஏய் ஓடாத, நில்லு, சுட்டுருவேன். ஏய் 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 என் தம்பியை கொன்னுட்டானுங்கடா. அந்த ஏசிபி பாண்டி இருந்தாலும் சுட்டான். அவனை கொல்லாம விட மாட்டான்டா. டேய் என் தம்பியை கொன்னுட்டானுங்கடா. ஜெயக்குமார் சார் அவன் என்னன்னா செத்துட்டான் சார். அந்த ஏசிபி பாண்டியனை சும்மா விட மாட்டேன்டா. அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. தம்பியை கொன்னுட்டான். வாங்க மிஸ்டர் கண்ணன். ஹலோ மிஸ்டர் சிவராம். யா, நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என் நிலைமை அப்படி இல்ல. நான் தோல்வியிலையும் துக்கத்திலையும் மீள முடியாம மூழ்கிட்டேன். உயிருக்கு உயிரான என் தம்பியோட உயிர் போச்சு, என் தொழில் போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் அந்த பூமிக்கு அவளதான். நான் ஒரு பொம்பளைகிட்ட தோத்து போய் அவமானப்பட்டு நிக்கிறேன். அவளை துடிதுடிக்க வைக்கிறேன், துடிக்க வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க கண்ணன். அந்த பூமிகா உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் அவ எதிரி தான். உங்க ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைப்பேன். இன்னில இருந்து நாம 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். என்னோட தொழிலுக்கு நீங்க ஹெல்ப்பா இருங்க, உங்க தொழிலுக்கு நான் ஹெல்ப்பா இருப்பேன். ஓகே டீல்? ஓகே டீல். வணக்கம். இன்றைய செய்திகள்.
சென்னையில் பல நாட்களாக தேடி வந்த பிரபல குழந்தை கடத்தல் கும்பல் இன்று போலீசாரின் வலைவீச்சில் சிக்கியது. தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியான ஊத்துக்கோட்டை அருகே கடத்தல் கும்பல் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி போலீசார் நடத்திய தீவிர வேட்டையில் கடத்தல் கும்பல் அங்கு இருப்பது நிரூபணமானது. ஏசிபி பாண்டியனின் தலைமையிலான போலீஸ் படை கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 பேரை என்கவுண்டர் செய்தனர். கடத்தல் கும்பலின் தலைவன் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கடத்தல் கும்பலிடம் இருந்த அனைத்து குழந்தைகளையும் பத்திரமாக மீட்கப்பட்டன. மக்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் காவல்துறைக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அந்த கடத்தல் கும்பல் தலைவன் தப்பிச்சிட்டானா? மேலும் ஒரு முக்கிய செய்தி, நிச்சயமா அவனுக்கு ஏன் கையால தான் சாவு. இந்த கடத்தல் கும்பலை பிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாகவும் உதவியாகவும் இருந்தவர் பூமிகா என்ற வீர பெண்மணி. இவர் ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக இருந்தாலும் தனி ஒருத்தியாக இருந்து போராடி கடத்தப்பட்ட தன் குழந்தையை மீட்டதோடு மட்டுமல்லாமல் மற்ற குழந்தைகளையும் மீட்பதற்கு காரணமாக இருந்தார். காவல்துறையினர் பூமிகாவின் தைரியத்தையும் துணிச்சலையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டிவில வந்துட்டேக்கா. ஹலோ, நான் பூமிகா பேசுறேன். யாருங்க? ஹலோ, வணக்கம். நான் அருண் வைநாதன், நிபுணன் பட டைரக்டர் பேசுறேன். ஃபிலிம் டைரக்டரா? யார்கிட்ட பேசணுங்க? பூமிகா தானே? ஆமா, நான் பூமிகா தான். அப்ப உங்ககிட்ட தான் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒருவேளை அர்ஜுன் சார் உங்களுடைய டிவி நியூஸ் பார்த்தாரு, உங்களை நேர்ல சந்திச்சு பாராட்டணும்னு விரும்புறாரு. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? ஷூர் சார், ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். ஜோதிகா அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.